Hi friends, இன்னைக்கு வீட்ல ஸ்லைம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லைம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணிக்கிறேன். ஆக்டிவேட்டர் ரெடி பண்றதுக்கு நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லும் சால்ட் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லும் உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லும் டிஷ் வாஷ் லிக்விட் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு ஏதாவது லிக்விட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட் சால்ட்டுக்கு ஈக்குவலாக இதையும் ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் க்ளூ தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்லைம் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ஒயிட் க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய வேணும்னா நிறைய எடுத்துக்கோங்க. நிறையா சப்போஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதே மாதிரி ஆக்டிவேட்டரும் கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த கலரில் ஸ்லைம் வேணுமோ அந்த கலரில் ஏதாவது பெயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலரையும் க்ளூவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலர் ஆட் பண்ணாமையும் ஒயிட் கலர்லேயே நீங்கள் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக நான் செஞ்சு பார்த்தேன் ஸ்லைம் வருதா இல்லையான்னு. அப்போது நான் கலர் ஆட் பண்ணாமல் தான் பண்ணேன். ஸோ கலர் ஆட் பண்ணி பண்ணதை விட கலர் ஆட் பண்ணாமல் க்ளூவில் மட்டும் பண்ணது இன்னும் சூப்பராக வந்தது. ஸோ நீங்கள் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கலர் இல்லாமல் பண்ணிங்கனாலும் இதை விட பெஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ க்ளூவையும் கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆக்டிவேட்டரை இந்த க்ளூவோட ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒரேடியாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா க்ளூ ரொம்ப ட்ரையான மாதிரி போயிடும். அப்புறம் ஸ்லைம் மாதிரி வராது, க்ளே மாதிரி வந்துடும். நான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு தான் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் இந்த க்ளூவோட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 6 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். நீங்கள் எவ்வளோ ஸ்லைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டைம் ஆகும். ரொம்பவும் லேட் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாகவும் இதாகாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் நிறைய மெத்தட் ஸ்லைம்க்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஷாம்பு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறைய வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், பேஸ்ட் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மெத்தடும் ஆக்டிவேட்டரில் டிஷ் வாஷ் லிக்விடுக்கு பதிலாக டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ண ஆக்டிவேட்டரும் இது 2 மெத்தட் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இன்னும் நிறைய மெத்தட் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். வந்துச்சுன்னா உங்களுக்கு அதையும் நான் வீடியோவாக போடுறேன். ஸோ நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வரலன்னு இந்த மெத்தட் தான் எனக்கு நல்லா வந்ததுங்கிறதுக்காக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணாமல் நான் ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்பவும் டைம் எடுக்காது. அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்லைம் வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ அதனால தான் எப்போ ஒர்க் ஆகுதோ அப்போ ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஸ்லைம் பண்ணியிருந்தேன். அதில் நான் ஆக்டிவேட்டர் அதிகமாக ஆட் பண்ணனால அது ஸ்லைம் மாதிரி வராமல் க்ளே மாதிரி ரொம்ப ட்ரையான மாதிரி போயிடுச்சு. ஸோ அதே மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஆக்டிவேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ண லைட்டாக கெட்டியாகிற மாதிரி வருது. பார்த்திங்கன்னா லைட்டாக கெட்டியாகுது. அதுவும் இல்லாமல் பால் காய்ச்சும் போது பால் கெட்டு போச்சுன்னா எப்படி வருமோ அது மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி ஸ்டேஜில் தான் ஆக்டிவேட்டர் ரொம்ப ஆட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தேவைப்படும் போது மட்டும் சும்மா கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. அந்த க்ளூவும் அந்த தண்ணியும் தனியாக வர மாதிரி வரணும். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அந்த க்ளூவும் தண்ணி கொஞ்சம் தனியாக வராத மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் நான் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக அந்த பால் கெட்டு போன மாதிரி, அந்த க்ளூ மட்டும் தனியாக கெட்டு போன மாதிரி ஒரு மாதிரி
இந்த தண்ணியோட தனியாக பிரிஞ்சு வர மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணாமல் கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கையிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலே இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த க்ளூ தனியாக தண்ணி தனியாக வந்துடும். இதே மாதிரி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், அந்த தண்ணி தனியாக க்ளூ தனியாக வந்த மாதிரி வந்துருச்சு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையில் இது மாதிரி எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணணும். இதை எடுத்து வைக்கும்போது அந்த க்ளூவை நல்லா புழிஞ்சிட்டு வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சிடாதீங்க. தண்ணியெலாம் வந்து நல்லா வந்து புழிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியோடையே எடுத்து கையில் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சு விழுந்துடும். அந்த க்ளூ மட்டும் உங்கள் கையில் இருக்கும். இது மாதிரி எடுத்து நீங்கள் கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த தண்ணியெலாம் கீழே வடிஞ்சிரும். அந்த க்ளூ மட்டும் உங்கள் கையில் இருக்கும். இது மாதிரி அந்த பவுலில் இருக்க எல்லா க்ளூவையும் எடுத்து உங்கள் கையில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மிக்ஸ் பண்ண ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி கொஞ்ச நேரம் வச்சு விளையாண்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்லைம் வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கை கழுவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். கையில் ஒட்டவே இல்லை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சு விளையாட இன்னும் நல்லா வந்து சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், நல்லா அழகாக வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம கீழே போடும்போது ஸ்லைம் வந்து இலகி போன மாதிரி இதுவும் போகுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அது லைட்டாக அப்படியே வந்து எல்லா பக்கம் தண்ணி பரவுன மாதிரி பரவுது. ஸோ வந்து நல்லா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஸ்லைம் வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வளர்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. இதை விட ட்ரையாக ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்லைம் மாதிரி இருக்காது. ஸோ விளையாடுறதுக்கும் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப ட்ரையாக பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியில் போக முடியலங்கிற சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சுக்கலாம். இந்த ஸ்லைமை ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் காற்று போகாத மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாளைக்கு வராது, சீக்கிரமே ட்ரை ஆகிடும். ஆனால் இது நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.